everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் அண்ட் வீடியோவோட எண்டில் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, shall we start? ஃபஸ்ட் திங் கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் வேர்ட் வந்து 20 கொஷின் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து 10 கொஷின் கொடுத்துட்டு அதில் வந்து 7 கொஷின் அட்டென்ட் பண்ணோம். அதில் 1 வந்து கம்பல்சரி கொஷின். சிமிலர்லி 3 மார்க்ஸ்லேயும் 7 கொஷின் அட்டென்ட் பண்ணணும், 10 கொஷினில் 21 மார்க். ஓகேவா? அண்ட் 7 5 மார்க் அட்டென்ட் பண்ணணும், எய்தர் ஆர் சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் மைண்ட் செட்டில் இந்த எக்ஸாம் போய் எழுதுங்க. அண்ட் 3 hours எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கும் அண்ட் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கும். ஸோ கொஷின் பேப்பர் வாங்கின உடனேயும் ஃபஸ்ட் திங் 5 மார்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 வேர்ட் பார்க்காதீங்க. ஓகேவா? 1 வேர்டை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா சம் கொஷின்ஸ் வந்து சப்போஸ் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மார்க்குக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ நான் அதுதான் எடுத்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன். டைம் மேனேஜ்மெண்ட்டில் 5 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுங்க. ஓகேவா? 5 மார்க்குக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் 3 மார்க்ஸ், தென் 2 மார்க், கடைசியாக 1 வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 1 வேர்ட்ஸை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொத்த டைமே நீங்கள் 1 வேர்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் திருப்பி நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி ரிவர்ஸ் பேட்டர்னில் போகிறப்ப 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற டைம் இருக்காது. அண்ட் 5 மார்க்ஸில் வந்து நீங்கள் சாய்ஸில் அட்டன் பண்ணுறப்ப மிஸ்டேக் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும், நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகேவா? சப்போஸ் ஒரு சம் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, இன்னொரு சம்முக்கு எய்தராரில் வந்து இன்னொரு சம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2க்கும் சேர்த்து தான் நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப லாஸ்ட் மினிட்டில் ரொம்ப ரஷ்ஷாக போகும், நீங்கள் வந்து பதட்டமாகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஓகேவா? ஸோ 5 மார்க்குக்கு 90 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் 3 மார்க்ஸுக்கு வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ். ஓகேவா? மோஸ்ட்டாக 35 மினிட்ஸில் முடிக்க பாருங்கள். ஒரு கொஷனுக்கு 5 நிமிஷம். ஓகேவா? 2 மார்க்ஸுக்கு ஒரு கொஷனுக்கு 2 நிமிஷம் வச்சா கூட 14 மினிட்ஸ் தான் வரும். ஈவன் தான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் 1 வேர்ட்ஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் அதிகம். ஓகேவா? ஏன்னா 1 வேர்ட்ஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் மெமரைஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதிகம் தான். ஓகேவா? ஸோ ஓவராலாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 hours அண்ட் 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தென் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தென் அண்டர்லைன் பண்ணணும், ரூல் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒன்ஸ் கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் தென் நம்ம எழுதியிருக்க ஆன்சர்லாம் கரெக்டாக அப்படின்னு லைன் பை லைன் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரிமைனிங் உள்ள 25 மினிட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்டாக மேக்ஸில் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கேல்குலேஷன் மிஸ்டேக் தான். ஸோ கேல்குலேஷன் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன எரர் விட்டால் கூட ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். பட் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியுமே இல்லை. ஓகேவா? ஸோ 5 மார்க்கில் நீங்கள் கை வைக்கிறப்போ எய்தர் ஆர் சாய்ஸில் சப்போஸ் ஃபஸ்ட் லெசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் லெசன் இருக்குது அண்ட் சம் 6th லெசன் ஆர் 5th லெசன் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் மோஸ்ட்டாக போக வேண்டியது 6th or 5th லெசனுக்கு தான் போகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இருக்கும். மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே கேல்குலேஷன் தான். ஓகேவா? அங்கே உங்களுக்கு தியரி பார்ட்டுங்கிற விஷயமே கிடையாது, ஃபுல்லாக கேல்குலேஷன் பார்ட். நீங்கள் கேல்குலேஷனில் லைன் பை லைன் வந்து ரோ ரிடக்ஷனில் பண்ணுறப்பையோ இல்லை காசியன் எலிமினேஷனில் பண்ணுறப்பையோ ரோ எக்லான் ஃபார்மை கொண்டு வரப்பையோ நீங்கள் வந்து 3-4 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். R1 ரெடியூஸ் பண்ணணும், R2 ரெடியூஸ் பண்ணணும், R3 ரெடியூஸ் பண்ணணும், திருப்பி R2வையும் R3வையும் கம்பேர் பண்ணி R3யில் உள்ள செகண்ட் காலமில் 3rd எலமெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் போகிறப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கை வந்து மொத்தமாக லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்கிறப்ப சிம்பிள் கேல்குலேஷனில் உள்ள பார்ட்டை கை வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா தியரி பார்ட் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரபோலாவில் லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அட்மோஸ்ட் 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த மாதிரி 3rd லெசனில் வந்து கொஞ்சம் கொஷின் உண்டு. ஸோ அந்த மாதிரி கொஷின் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா 4th லெசனில் tan inverse of x plus y இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்முலாஸ் உண்டு. சரியா? tan inverse x plus tan inverse y இந்த மாதிரி ஃபார்முலாஸ் உண்டு. இந்த மாதிரி ஃபார்முலா ஓரியன்டாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஃபார்முலாஸை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா பெட்டர் ஃபஸ்ட் லெசனுக்கு போயிருங்க. ஓகேவா? ஏன்னா அதில் ஃபார்முலாஸ் அப்படின்னு நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்காது. வெறும் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும்
அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு அதிலேருந்து ஏ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் நிறைய ஃபார்முலாஸ் படிப்பீங்க. வேறு எந்த பார்ட்லேயுமே ஃபார்முலாஸ் அப்படின்னு பெருசாக இருக்காது. மேபி கிராமர்ஸ் ரூலில் வந்து அந்த ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா டெல் ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப டெல் எக்ஸ் பை டெல் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு எந்த ஃபார்முலா ஃபஸ்ட் லெசனில் ஆக்ட் ஆகிருக்காது. அண்ட் சிமிலர்லி செகண்ட் லெசன்லேயே ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் டிமாவியஸ் தியரம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இந்த ஹோல் பவர் n இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்கும் அதுலேயும். ஸோ மோஸ்ட்டாக ஃபார்முலா இல்லாத லெசனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா இருக்கிற டாப்பிக்காக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா. இல்லை அப்படின்னா கேல்குலேஷன் பார்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அண்ட் நீங்கள் திருப்பி செக் பண்ணுறப்பையும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி யுவர் விஷ் தான். நீங்கள் எந்த சம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சம் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொசீஜர் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க் முடிச்சிருங்க. தென் 3 மார்க்கில் சப்போஸ் கம்பல்சரி வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரியை விட்டுட்டு 2 மார்க் போயிருங்க ஓகேவா. தென் 2 மார்க்லேயுமே கம்பல்சரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. இதுலேயும் கம்பல்சரி கஷ்டம் அப்படின்னா விட்டுருங்க. கடைசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. தென் 1 மார்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் 4 to 5 கொஷின் வந்து கஷ்டமாக ஆக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் 1 வேர்ட் மோஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ண முடியாத விஷயத்தில் 1 வேர்டுங்கிறது நத்திங் பட் அதுவும் ஒரு சம் தான் ஓகேவா. ஸோ அதையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதையும் கைண்ட் ஆஃப் 2 மார்க்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 1 வேர்ட்ஸில் சம்முக்கு ஆன்சர் தெரில அப்படின்னு பேனிக் ஆகக்கூடாது ஓகேவா. பேனிக் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அதையும் ஒரு சம் அப்படின்னு கன்சிடர் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்டாக ஒரு 2-3 ஆப்ஷன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஏதாவது 2 ஆப்ஷனில் ஒன்றா அப்படிங்கிற செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. மோஸ்ட்லி எல்லா சம்முக்கும் சொல்ல மோஸ்ட்லி ஓகேவா. ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். பட் உங்களால் வேறு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் நான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறதும் உங்களுக்கு ஸ்கூல்லேயுமே இதை தான் சொல்லியிருப்பாங்க. 5 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா 5 மார்க்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம் இல்லையா சப்ஜெக்ட் வைஸ் மார்க் வைஸ் பார்க்குறப்ப. அப்போது 5 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டோட்டல் வந்து கடக்கடை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 5 மார்க்கில் மட்டும் உங்களுக்கு 35 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அங்கேயே பாஸ் மார்க் வந்துருச்சு உங்களுக்கு இல்லையா. ஸோ 10 மார்க்ஸ் எப்படி ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸோ 35 வந்துடும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ பாஸ் மார்க் வரதுனால 5 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தென் சாப்டர் வைஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து சாப்டர் 1ல் ஏ இன்வெர்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஏ இன்வெர்ஸ் வந்து ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். தென் அஜ்ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்டதுனாலும் தெரியணும். தென் அதில் பிஏ கொடுத்து இது ரெண்டும் சேமாக இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இவ்வளோ தான் மொத்த சம்ஸே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அதையும் பார்த்துக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ரா என்ன இல்லை கிராமர்ஸ் ரூல், காஸ் ஜோர்டான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஒரு இன்வெர்ஸுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது 10000100001. தென் இது அப்படி இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கன்னா அது வந்து நிறைய கேல்குலேஷன் இருக்க சம் தான். பட் ஈவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஓகேவா. தென் காசியன் எலிமினேஷன் வந்து 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் சொல்யூஷன் அண்ட் கன்சிஸ்டன்சிலேருந்து கேரண்டீடாக ஒரு 5 மார்க் வரும் ஓகேவா. இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ என்ன, இல்லைனா சம் காமா வேல்யூ என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா சம் மியூ வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஓகேவா. ஸோ இது சொல்யூஷனுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்க நீங்கள் ரேங்க் மட்டும் வச்சுட்டு செக் பண்ணாலே போதும். அது ரொம்ப சிம்பிள் தான் கன்சிஸ்டன்ஸ். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஓகேவா. தென் செகண்ட் சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து திருப்ப ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் ஓகேவா. ரெக்டாங்குலர் அப்படி இல்லைன்னா ரியலாக பியூர்லி இமேஜினரி. ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. சம் 2 + 3i power 10 + 2 - 3i power 10 இப்படி கொடுத்துட்டு எனக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் x + iy ஃபார்மேட்டு கொண்டு வாங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா. தென் ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரியில் இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு ரியலாக பியூர்லி இமேஜினரியாக கேட்பாங்க. அப்போ இசட் கொடுத்துட்டு ரியல் அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும், z bar = z ப்ரூவ் பண்ணணும். பியூர்லி இமேஜினரி பண்ணால் z bar = -z அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். தென் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தென் ரூட்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம் 1 + i power 8
இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? 1 + i வந்து சம் cos θ + i sin θக்கு மாற்றிட்டு தென் டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணி எம்மை டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்துடணும். ஓகேவா? கொண்டு வந்துட்டு சம் 2k + i அந்த இதை மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சம் 2k π இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கேக்கு வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள் கொஷின்ஸ் தான். இப்போது என்னை கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான் 5 and 6 கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸை தரோவாக வச்சுக்கோங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸையாவது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? தென் சாப்டர் 3ல் வந்து பெருசாக டீட்டெயில்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா நான் ஒரு 3 ரூட்ஸ் கொடுத்துட்டு இதை வச்சுட்டு ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் எப்படி போகும், தென் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும். ஓகேவா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான். சாப்டர் 3லேருந்து 5 மார்க் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அட்டன் பண்ணிடலாம். அந்த 5 மார்க்கை விடவே வேண்டாம். ஓகே, அந்தளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் சாப்டர் 3ல். தென் இந்த மாதிரி பேட்டர்னில் உள்ள கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி எக்ஸோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு எந்த ஒரு இதை பார்க்கலனாலும் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க சாப்டர் 3ல். ஓகேவா? தென் சாப்டர் 4ல் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்துக்கோங்க, எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அண்ட் tan இன்வர்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா tan இன்வர்ஸில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும், tan இன்வர்ஸ் x + tan இன்வர்ஸ் y. அந்த ஒரு ஃபார்முலாவில் உள்ள மெத்தட்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. அண்ட் 5 மார்க்ஸ் அதை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் மாற்றாங்க. ஸோ கொஞ்சம் தியரம் ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபார்முலா ரிலேட்டடாகவும் இந்த கொஷினை மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தென் சாப்டர் 5 and 6 வந்து எப்பயுமே ரிப்பீட் பண்ணுறது தான். எக்ஸசைஸ் 5.2 5.5 நல்லா படிச்சுட்டு போங்க. எக்ஸசைஸ் 5.5 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அண்ட் எக்ஸசைஸ் 5.2ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அண்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சாப்டருக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். நியர்லி 40 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். 30 to 40 மார்க்ஸ் வரைக்கும் இந்த 2 சாப்டர் மட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இந்த 2 எக்ஸசைஸ் தரவாக படிச்சுக்கோங்க. இதில் எக்ஸசைஸ் 5.5க்கு நீங்கள் பெருசாக ஃபார்முலா அப்படின்னு படிக்கணும்னு இருக்காது. எக்ஸசைஸ் 5.2ல் தான் ஃபோக்கஸ் ஃபார்முலா, வெட்டேஜ் ஃபார்முலா அப்படின்னு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இது 2 தரவாக படிச்சுக்கோங்க. தென் முடிஞ்சவங்க ஃபுல்லாகவே படிச்சுட்டு போங்க. ஓகேவா? சாப்டர் 5 and 6க்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஈவன் 2 மார்க் அண்ட் 3 மார்க்லேயுமே இதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ படிக்க முடிஞ்சவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த 2 எக்ஸசைஸாக கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போங்க. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 6.4 and 6.7 வந்து என்னென்னா 1.2 வெக்டார்ஸ், தென் 1.2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுலேயும் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சாப்டர் 5க்கும் நான் தனியாக கொடுத்துருக்கேன், சாப்டர் 6க்கும் தனியாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஈவன் உங்கள் எம்சிபி அண்ணா வந்து சாப்டர் 6க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸாம் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின்லேயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப லேக் ஆகாதீங்க, பதட்டப்படாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ.